எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓவரா கண்ண கட்டுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ப்ரீவியஸாக நம்ம சேனலில் கண்டினியூஸாக vlog வீடியோ தான் வந்துட்டு இருந்தது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸோட கோல்டு க்ரீம் ப்ளீச். ஆக்சுவலி இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணலை, ஆல்ரெடி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ திஸ் டைம் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்குது. 70 ருபீஸ். இந்த பேக்கேஜ் வந்துட்டு 70 ருபீஸ் தான். எல்லா டேக்ஸஸையும் இன்க்ளூட் பண்ணி 70 ருபீஸ் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக திடீர்னு ஃபங்க்ஷன் ஒகேஷன்ஸ் எதனா இருக்குது, நம்மளால் வெளியே போய் நம்மளை க்ரூம் பண்ணிக்க முடியல, செல்ஃப் க்ரூமிங் பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளீச் ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ ஆடட் அம்மோனியா வந்து இதில் ஆட் பண்ணலை. நேச்சர்ஸோட டீடான் பவர் இதில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஃபேஸில் டேன் ஆயிருந்ததுன்னா இந்த ப்ளீச் யூஸ் பண்ணும்போது அது டீடான் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே சூட்டபிளாக இருந்தாலும் கூட நீங்கள் ஜஸ்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது எதனா இரிட்டேஷன் அது மாதிரி எதனா உங்களுக்கு நார்மலாக ப்ளீச் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பர்னிங் சென்ஸ் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி உங்களுக்கு எதனா அலர்ஜி, ஸோ ரொம்ப பர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் அது மாதிரி எதனா இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாக்ஸ்லேயே ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் இருந்தால் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேயே. ஆல்ரெடி உள்ள க்ரீம் அண்ட் ஆக்டிவேட்டர் நான் பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்கல போகலாம். நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த பெரிய பாக்ஸில் இருக்கிறது க்ரீம், குட்டி டியூப்பில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஆக்டிவேட்டர். ஸோ இதுக்கு கூடவே இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்லா மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது இதில் இந்த ஸ்டாப்லாவை யூஸ் பண்ணி இந்த க்ரீம்லேருந்து 1 ஸ்பூன் நம்ம எடுக்கிறோன்னா இந்த ஆக்டிவேட்டர்லேருந்து 1 பிஞ்ச், அதாவது கொஞ்சோண்டு ஒரு உப்பு எப்படி போடுவோம் அது மாதிரி கொஞ்சம் எடுத்து, அதாவது அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக எடுத்துடாதீங்க. இதுலேருந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆக்டிவேட்டர் எடுத்து அந்த க்ரீமில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா இதுலேருந்து 2 பிஞ்ச் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் பிளெண்ட் பண்ணிட்டேன், பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தெரியாது அது எல்லோ கலரில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு சன்பர்ன்ஸ், காயம், பிம்பிள்ஸ் பிச்சு போட்டது, ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா. பிம்பிள்ஸ் வந்து அதை உடச்சி பிச்சு போட்டது, முகத்தில் எதனா காயம்லாம் இருந்ததுன்னா அதில் அப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும், எரியும். ஸோ நார்மலாக இருக்குன்னா பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு இரிட்டேஷன் எதுவுமே இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ஹேர்லலாம் படாமல் பார்த்துக்கோங்க. ஹேரில் பட்டுடுச்சுன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஹேர்லலாம் படாமல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக் ஏரியாவும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் இல்லைனா கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை தொடச்சி நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. ஸோ 15 minutes கரெக்டாக நான் அப்படியே விட்டுட்டு 5:15க்காக நான் இதை வாஷ் பண்ணிடுறேன். நம்ம போடும்போது லைட்டாக எரியிற மாதிரி இருக்க தான் செய்யும். ப்ளீச் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் வெயிலில் இறங்காமல் இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது கூட சோப்பு, ஃபேஸ் வாஷ் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மல் வாட்டரில் தான் ரின்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 15 minutes ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு வெட் கிளாத்தில் ஒயிட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒயிட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டில் வாட்டரில் போயிட்டு ரின்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு வந்துங்க. வாஷ் பண்ண உடனே நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சந்தோஷம்தான். சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரைக்கும் பாய்.